ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ தேர்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி தான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இதில் 5x5 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஜாப் அண்ட் மிஷின்ஸ். அதாவது ஜாப் ஒன்லேருந்து மொத்தம் 5 ஜாப் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 மிஷின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜாபை எந்த மிஷின் கொடுத்துட்டா எது லிஸ்ட்டாக பண்ணணும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து மிஷின் ஒன்று பண்ணுச்சுன்னா 9 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அதே ஃபர்ஸ்ட் ஜாபை செகண்ட் மிஷின் பண்ணுச்சுன்னா 22 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து இந்த ப்ராப்ளத்தில் ஜஸ்ட் வந்து லீஸ்ட் டைம், அதாவது ப்ராசஸ் டைமை மினிமம் கொண்டு வர மாதிரி கண்டுபிடிச்சாலே போதும். ஐ மீன் ஆஸ் யூஷுவல் நம்ம மினிமம் காஸ்ட் மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு காஸ்ட் மேட்ரிக்ஸ் வச்சுங்களேன். இந்த காஸ்ட் வந்து டைம், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு அந்த ஜாப்ஸ்க்கான மிஷின்ஸ் பண்ணக்கூடிய டைம் தான் இங்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து டைம் மேட்ரிக்ஸ் கிடையாது, காஸ்ட் மேட்ரிக்ஸ் ஜென்ரலாக. ஓகேவா. இதில் காஸ்ட்னு மீன் பண்ணுறது ஜஸ்ட் டைம் தான். ஸோ ஒரு ஜாபும் ஒரு மிஷினுக்கு நம்ம அலாட் பண்ண போகிறோம். அந்த ஒரு ஜாப்க்கு ஒரு மிஷின் மட்டும் அலாட் பண்ண போகிறோம். 2 மிஷின் அலாட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இது 5x5 மேட்ரிக்ஸ்னால ஆஸ் யூஷுவல் இது வந்து பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து இந்த மேட்ரிக்ஸில் வந்து சேம் தான். ஸோ அப்படிங்கிறப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் சேம் வந்துச்சுன்னா இது வந்து பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகேவா. ஓகே. ஸோ இதான் நம்மளோட காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் இருக்கிறது உள்ள இருக்கிற காஸ்ட் மட்டும்தான். ஸோ லேட்டராக நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபைனல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் ஆப்டிமைஸ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை கம்பேரிசன் பண்ணி எந்த ஜாபுக்கு எந்த மிஷினுக்கு கொடுக்கலாம்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ காஸ்மெட்டிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரோ ரிடக்ஷன். ஸோ ரோ ரிடக்ஷனில் எது நம்ம ரோ வைஸ் பார்க்கணும். ஸோ இந்த ரோவில் வந்து ஃபஸ்ட் ரோவில் 9 தான் லீஸ்ட் எலமெண்ட். அதே மாதிரி செகண்ட் ரோவில் 43 தான் லீஸ்ட் எலமெண்ட். அதே மாதிரி தேர்ட் ரோவில் 28, தென் ஃபோர்த் ரோவில் 27, தென் ஃபிஃப்த் ரோவில் 11. நீங்கள் ஒரு ரோவை எடுத்து நீங்கள் வந்து அந்த ரோவில் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. இதை நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் பண்ண போகிறது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ரோ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 - 9 0, தென் 9 - 22 13, then 9 minus 58, sorry 58 minus 9 49. ஸோ சிம்பிளாக சொல்லணும், இந்த 9 எடுத்துகிட்டு ஒரு ரோ வைஸ் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 9 minus 9 0, 22 minus 9 13, then 58 minus 9 49, then 11 minus 9 2, then 19 minus 9 10. ஸோ இதே மாதிரி சிமிலராக நீங்கள் வந்து ஒரு ரோவை நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறீங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோவில் இருக்கிற லிஸ்ட் நம்ம எடுத்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஃபைனல் ரோ எடுத்து பாருங்கள். ஸோ 36 minus 11 25 0 46 11 14. ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ரோவில் லீஸ்ட் எலிமெண்ட் எடுத்து அந்த ரோவை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த செகண்ட் ரோவில் 43. ஸோ 43 என்டையராக ஒரு எலமெண்ட்டாக சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ரோவில் இருக்கிற லீஸ்ட் எலிமெண்ட் எடுத்து அந்த ரோ ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரிவைஸ் பண்ண காஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இப்போ இதை வந்து இப்போ காலம் வைஸ் நம்ம செக் பண்ணணும். ஸோ காலம் வைஸ் எது லிஸ்ட் எலிமெண்ட்டோ அந்த லிஸ்ட் எலிமெண்ட் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இதில் காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது. தென் எங்கேயுமே ஒரு 0. ஸோ 0. ஸோ எங்கெல்லாம் 0 இருக்கோ அந்த காலம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம காலத்தில் பார்க்க 0 தான் லிஸ்ட் எலிமெண்ட் இருக்கிறப்ப நம்ம 0வில் ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு அதே எலிமெண்ட் திருப்பி ரிப்பீட் ஆகும். கரெக்டாக. ஸோ அப்படிங்கிறப்ப 0 0. So 13, so 47, 25, 13, 35, 0, 15, 0, so 49, 29, 63, 0, 46. நீங்கள் இதே ஃபோர்த் காலம் எடுத்து பாருங்களேன். ஸோ ஃபோர்த் காலம் பார்த்தீங்கன்னா 2 தான் லிஸ்ட் எலிமெண்ட். ஸோ நீங்கள் 2 வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ 2 பண்ணுறப்ப 2 - 2 0, 7 - 2 5, then 9 - 2 7, 22 - 2 20, then 11 - 2 9. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 10 தான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 0, 20 - 10 10, 7 2 4. ஸோ இதான் உங்களோட காலம் வைஸ் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற காஸ்ட் மேட்ரிக்ஸ், ரிவைஸ்ட் மேட்ரிக்ஸ். இது எனக்கு என்ன பண்ணணும், ஆப்டிமம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இதான் ஆப்டிமம் டெஸ்ட்டுக்கு அதே காலம் தான் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் ஆப்டிமம் டெஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ரோ வைஸ் நம்ம வந்து 0 மார்க் பண்ணணும். ஸோ ரோ வைஸ் பார்க்குறப்ப இந்த ரோவில் வந்து 3 0 இருக்கும். நம்ம டச் பண்ண வேணாம். செகண்ட் ரோவில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த 0வை நீங்கள் மார்க் பண்ணி அந்த காலத்தை ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகே.
ஸோ அப்போ ஃபஸ்ட் செகண்ட் ரோக்கு வேலை முடிஞ்சு போச்சு. தேர்ட் ரோக்கு போங்க. ஸோ தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த 0வை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த காலம் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ரோவில் இருக்கிற 0வை மார்க் பண்ணிங்கன்னா காலத்தை தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். காலத்தில் இருக்கிற 0வை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் 0வை மார்க் பண்ணிங்கன்னா ரோவை தான் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஃபோர்த் ரோ பார்க்குறப்ப ஃபோர்த் ரோவில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த காலத்தை ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்க. ஃபிஃப்த் ரோவுக்கு 0வே இல்லை. ஸோ இப்போ ரோ வைஸ் ஃபுல்லாக இவ்வளோ தான் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ காலம் வைஸ் பாருங்களேன். காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 காலம் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப கை வைக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபோர்த் காலம் கை வச்சிங்கன்னா ஃபோர்த் காலத்தில் ஒரே ஒரு 0 இருக்குது, டாப்பில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ரோ வைஸ் நீங்கள் காலம் வைஸ் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ரோ ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபிஃப்த்து காலம் போனீங்கன்னா அங்கே 0வே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் மார்க் பண்ண 0வை. ஸோ 1, 2, 3, 4 மொத்தமாக 4 0. பட் உங்கள்கிட்ட இருக்கிறது 5x5 மேட்ரிக்ஸில். ஸோ 5x5 மேட்ரிக்ஸில் அட்லீஸ்ட் 5 0 இருந்தால் தான் ஆப்டிமம் ஸ்டேஜுக்கு அட்டைன் பண்ணணும்னு சொல்ல முடியும். இதில் 4 0 தான் இருக்குது மீன். அப்படிங்கிறப்ப ஒரு 0 கம்மியாக இருக்குது. நம்ம அதை செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸ் காஸ்ட் மேட்ரிக்ஸை ரிவைஸ் பண்ணணும். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் இங்கே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதில் இது அன்மார்க் மார்க்கே ஆகாத செல்ஸ் பார்த்துங்க. இது எந்த ஒரு கையும் வைக்காத ஸ்ட்ரைக் அவுட்டும் ஆகலை, மார்க்கும் ஆகாத ஏரியா தான் இந்த ஏரியா. ஓகேவா? நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம், இந்த மார்க்கே ஆகாத அன்கவர்ட் செல்ஸ் இருக்குல்ல, இந்த அன்கவர்ட் செல்ஸில் இருக்கிற லீஸ்ட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணும். ஸோ இந்த அன்கவர்ட் எலமெண்ட் லீஸ்ட் எலமெண்ட் 5, 10, 7, 7, 29, 29, 24 அப்படிங்கிற 2 தான் லீஸ்ட் எலமெண்ட். இந்த 2வை என்டையர் அன்கவர் ஏரியாவில் சப்ராக்ட் பண்ணிடணும். கரெக்டாக? தென் இதே 2வை எடுத்துகிட்டு எங்கால இன்டர்செக்ட் ஆகுதோ, ஸோ லைன்ஸ் இன்டர்செக்டிங் இந்த இடத்துல ஆகுது, தென் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இந்த 3 இடத்துலையும் இந்த 2வை ஆட் பண்ணிடணும். ஓகேவா? மற்ற இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அப்படி எழுதணும். இதுதான் நம்ம இந்த ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ணியிருப்பேன். இந்த ஷேட் பண்ண ஏரியா தான் நம்மளுக்கு அன்கவர் ஏரியா. எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் ஆகலை, எந்த ஒரு மார்க்கும் பண்ணாத ஏரியா. ஸோ மேலே இருக்கிறத அப்படி நான் மேலே கையில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் ஜென்ரலாக நீட்டாக பண்ணியிருப்பேன். ஸோ மேலே இருக்கிற டேபிள் தான் கீழே இருக்கிறது. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, புதுசாக போட்டிருக்கேன்னு. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப இது அன்கவர் ஏரியா. ஸோ இது அன்கவர் ஏரியாவில் இருக்கிற செல்ஸ். இதில் இருக்கிற லீஸ்ட் எலமெண்ட் 2, அந்த 2வை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்களேன். சப்ராக்ட் பண்ணி அப்படிங்க எழுதுங்க. ஸோ எங்கே எழுதணும், சப்ராக்ட் பண்ணி புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஸோ இங்கே எழுதுங்க. ஸோ 5 - 2 3, 5 7 - 2 5, தென் 20 - 2 18, தென் 9 - 2 7. இங்கே எழுதுனீங்கன்னா 8 5 0 2. அதாவது அன்கவர்ட் செல்ஸில் இருக்கிற லீஸ்ட் எலமெண்ட்டை ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணி எழுதிட்டேன் அதே இடத்துல. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் எலமெண்ட், தென் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். ஸோ இங்கே இருக்கிற 3 இடத்துலையும் நம்ம இன்டர்செக்ட் ஆகுது அந்த லைன்ஸ். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸில் நம்ம இதே 2வை இந்த லீஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணி எழுதணும். ஸோ ஆட் பண்ணி எழுதுங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே 0 இருக்கப்போ 0 + 2 0, 13 இருக்கப்போ 13 + 2 15, இங்கே 49 இருக்குது, 49 + 2 51. ஸோ இவ்வளோ தான் சேஞ்ச். ஸோ எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது நான் எல்லோவில் ஷேட் பண்ணியிருக்கேன், அங்கெல்லாம் 2வை ஆட் பண்ணி எழுதணும். எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகாமல் ஷேடே எந்த ஒரு கவர் ஸ்ட்ரைக் அவுட்டே ஆகாமல் தனியாக இருக்கோ, அன்கவர் செல்ஸாக இருக்கோ, அதெல்லாம் அந்த 2வை சப்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ சப்ராக்ட் நீங்கள் எழுதியிருக்கேன் ப்ளூ ஷேடில், ஆட் பண்ணி எழுதாதான் எல்லோ ஷேடில் எழுதியிருக்கேன். ஓகேவா? தென் பேலன்ஸ் இருக்கிற அந்த கவர் ஏரியா இருக்குல்ல, ஸோ அந்த ஷேடானது அந்த கவர்டு ஏரியா ஃபுல்லாகவே அப்படி எழுதிடணும், சேஞ்ச் இல்லாமல். ஓகேவா? ஸோ 0 13 47 25 35 0 15 0 29 63 0 46 0 0. ஓகேவா? இதுதான் உங்களோட ரிவைஸ்டு காஸ்ட் மேட்ரிக்ஸ். இதுக்கு நீங்கள் ஆப்டிமம் டெஸ்ட் எடுத்தாகணும். ஸோ அதே தான் ஆப்டிமம் டெஸ்ட்டுக்கு நான் அந்த மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்களேன். ஸோ ரோவைஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். ரோவைஸ் பார்க்குறப்ப ரோவைஸ் எத்தனை 0 இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ இதை டச் பண்ண முடியாது. தென் இந்த ரோ எடுத்து பாருங்கள், ஒரே ஒரு 0 இருக்குது. இருக்கிறப்ப அந்த 0வை நீங்கள் மார்க் பண்ணிட்டு அந்த காலத்தை ஃபுல்லாகவே ஸ்டக் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ பாருங்கள், ஒரே ஒரு 0 இருக்குது. அப்போ அந்த 0வை மார்க் பண்ணிவிட்டு அந்த காலத்தை ஃபுல்லாக ஸ்டக் அவுட் பண்ணிடுங்க. ஃபோர்த்தில் 2 0 இருக்குது. அப்போ நம்ம டச் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ 2 0 கேட்டகரி எல்லாமே நீங்கள் டச் பண்ணாதையும் கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபிஃப்த் ரோ பாருங்கள். ஃபிஃப்த் ரோலையுமே 0வே கிடையாது. இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு அந்த 0.
ஸோ அப்படிங்கிற ஜீரோவே கிடையாது. அப்போ ரோ வைஸ் எவ்வளோ தான் அவங்களால ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். ஓகே. தென் காலம் வைஸ் போங்க. ஸோ காலம் வைஸ் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் 2 காலம் ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் காலம் பாருங்கள். தேர்ட் காலத்தில் ஒரே ஒரு 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த 0வை மார்க் பண்ணிவிட்டு அந்த ரோவை ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே தேர்ட் ரோக்கான தேர்ட் காலத்துக்கான வேலை முடிஞ்சு போச்சு. தென் ஃபோர்த் காலம் போங்க. ஃபோர்த் காலத்துலேயும் ஒரே ஒரு 0 இங்கே இருக்குது. ஸோ அந்த 0வை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரோ ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபிஃப்த் ரோ போங்க. ஃபிஃப்த் ரோவில் 0வே இல்லை. ஐ மீன் ஸ்ட்ரைக் அவுட் ஆகாமல் வேறு எதுவும் 0வே இல்லை. ஸோ என்ன சார் என்ன பண்ணுறேன்னு யோசிக்க வேணாம். மறுபடியும் இதே டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் அன்கவர்டு ஏரியா அன்கவர்டு ஏரியா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்கவர்டு ஏரியா. தென் இதெல்லாமே அன்கவர்டு ஏரியா. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் மறுபடியும் இந்த செல்லை ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது அன்கவர் ஏரியா. இந்த அன்கவர் ஏரியாவில் எது லீஸ்ட் எலமெண்ட்? இந்த 2 தான் லீஸ்ட் எலமெண்ட். கரெக்டாக? இந்த 2 ஒன்று வந்து எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ, ஸோ இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, தென் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது லைன்ஸ். ஸோ இந்த இடத்துல 2வை ஆட் பண்ணி எழுதணும். தென் இந்த அன்கவர்டு ஏரியா 2வை மைனஸ் பண்ணி எழுதணும், சப்ராக்ட் பண்ணி எழுதணும். இதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கானது செல்ஸ் பார்த்துக்கோ நான் தெளிவாக எழுதியிருக்கேன். ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற அந்த ஷேட் பண்ணால் தான் அப்படியே இங்கே தனியாக எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள் தெளிவாக. ஸோ இதெல்லாமே அன்கவர்டு ஏரியா. கரெக்டாக இந்த அன்கவர்டு ஏரியா லீஸ்ட் எலமெண்ட் என்னது? 2 தான் லீஸ்ட் எலமெண்ட். அந்த 2வை வந்து நீங்கள் இந்த அன்கவர்டு ஏரியா சப்ராக்ட் பண்ண 28 - 2 27, 3 - 2 1, 8 - 2 6, தென் 63 - 2 61, தென் 5 - 2 3, இங்கே வந்து 46 - 2 44, தென் 5 0. ஸோ இங்கே லீஸ்ட் எலமெண்ட் 2 எடுத்து என்டையராக அன்கவர் செல்ஸில் நீங்கள் அந்த 2வால் சப்ராக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட் பாயிண்ட்டை பாருங்கள். இங்கே இன்டர்செக்ட் ஆகுது லைன்ஸ், இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, தென் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப இந்த இன்டர்செக்ட் ஆகிற வேலையில் அந்த 2வை ஆட் பண்ணி எழுதணும். கரெக்டாக? ஸோ 2 + 2 எங்கே என்னென்னா வரும் 4, தென் 15 + 2 17, இங்கே 47 + 2 49, 15 + 2 17. ஓகேவா? எழுதியாச்சு. தென் பேலன்ஸ் இருக்கிற ரிமைனிங் செல்ஸ் ஷேட் ஆனது எல்லாமே அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் ஆனது எல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க. சேஞ்சே கிடையாது அதில். ஸோ அதெல்லாமே நான் வந்து சாண்டில் ஷேடில் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லோ ஷேட் எல்லாமே ஆட் பண்ணி எழுதுது, இந்த ப்ளூ ஷேட் எல்லாமே சப்ராக்ட் பண்ணி எழுதுது, இந்த சாண்டில் கலர் எழுதுறது எல்லாமே லைட் சாண்டில் எழுதுறது எல்லாமே அப்படியே நோ சேஞ்சில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்படியே எழுதிருங்க. ஜீரோ, இங்கே 51 0 0 0 0. ஓகேவா? இதான் உங்களோட ரிவைஸ்டு காஸ்ட் மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கும் நீங்கள் ஆப்டிமம் டெஸ்ட் மறுபடியும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்டிமம் டெஸ்ட்டுக்கு எழுதியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த 0வை மார்க் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரோ, தென் செகண்ட் ரோவில் ஒரே ஒரு 0 இருக்குது. தென் அந்த 0வை மார்க் பண்ணுங்கள். தென் அந்த காலத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி தேர்ட் ரோ எடுத்துக்கோங்க. தேர்ட் ரோவில் ஒரே ஒரு 0 இருக்குது. அந்த 0வை மார்க் பண்ணுங்கள். அந்த காலத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். தென் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா 2 0 இருக்குது. அப்படி சரி பண்ண முடியாது. ஃபிஃப்த்தில் பாருங்கள் ஒரு 0 இருக்குது. அப்படிங்கிற ஃபிஃப்த்தை நீங்கள் மார்க் பண்ணிட்டு அந்த காலத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ ரோ வைஸ் எவ்வளோ தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ காலம் வைஸ் பார்க்கலாம். ஸோ காலம் வைஸ் பார்க்குற ஃபஸ்ட் காலத்தில் பாருங்கள் உங்களுக்கு 0 இருக்கா? இப்போ அந்த 0வை மார்க் பண்ணுங்கள். அந்த ரோ ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோர்த் காலம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 இருக்குது. அந்த 0 எடுத்து நீங்கள் காலம் ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் காலத்தில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் நீங்கள் 0 தான். அதை மார்க் பண்ணிட்டு என்டையராக அந்த ரோ ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு 5x5 மேட்ரிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு 5 0 இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 அந்த 5மே அந்த 0 சுடுக்குள்ளே பார்த்த மாதிரி அந்த 0 வந்து ரோலையும் காலத்துலையும் இன்டர்செக்ட் ஆகிடக்கூடாது. இந்த 0 எடுத்திங்கன்னா அந்த ரோவில் வேறு எதுவுமே 0 மார்க் பண்ணிடக்கூடாது, காலத்துலேயும் மார்க் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடோகோ கேம் தான் லிட்டரலி. ஓகேவா? அப்படிங்கிறப்ப இந்த 5x5க்கு கரெக்டாக ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன் அட்டைன் ஆகிடுச்சு. இதான் உங்களோட ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ இதான் உங்களோட கரண்ட் அசைன்மெண்ட்டுக்கான ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ இதான் மேலே இருக்கிறத தான் அப்படி கீழே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதான் உங்களோடது. இந்த 0லாமே எங்கெல்லாம் அந்த 0 அட்டைன் ஆகிருக்கோ அதை நான் கரெக்டாக ஷேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நிறைய 0 இருக்கும். பட் எங்கெல்லாம் வந்து நம்ம 0 மார்க் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கோமோ அந்த 0 தான் நீங்கள் கீழே எழுதணும். ஓகேவா? மற்ற 0லையும் கணக்கில் வரக்கூடாது. இப்போ அதே நம்ம ப்ராப்ளத்தை எழுதியாச்சு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம கொஸ்டின் கொடுத்துருப்போம்ல. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ராப்ளம் எழுதி போல் மிஷின்ஸ் ஜாப்னு இதை அப்படியே நீங்கள் ஃபைனலாக எழுதிருங்க. கம்பேர் பண்ணிடுறதுக்காக வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இதை சைடில் எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். ஸோ இதான் உங்களுக்கு இந்த ரிவைஸ்ட் ஆப்டிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸ். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த பொசிஷனோ அப்படியே பொசிஷனை மட்டும் ஷேட் பண்ணுங்கள். இங்கே 4th பொசிஷனில் இருக்கா? அப்போ நீங்கள் 4th பொசிஷனில் இங்கே ஷேட் பண்ணுங்கள்.
இங்கே ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஃபஸ்ட் காலத்தில் செகண்ட் பொசிஷன். இங்கே செகண்ட் காலத்தில் தேர்ட் பொசிஷன். ஸோ இதேமாதிரி அங்கே என்னென்ன பொசிஷன் இருக்கோ அதே பொசிஷனில் இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணுங்கள். இப்போ J1 ஜாப் 1 நீங்கள் வந்து மிஷின் 4 கொடுக்கலாம். அதுக்கு 11 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கும் ஒரு மிஷின் நீங்கள் அலாட் பண்ணிட்டீங்க. ஸோ J3க்கு மிஷின் 2, J4க்கு மிஷின் 3, J5க்கு மிஷின் 5, இந்த மாதிரி J1க்கு மிஷின் 4, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் அலாட் பண்ணுறீங்க. அலாட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான காஸ்ட் அப்படியே 11, 43, 28, 27, 25 இதை ஃபுல்லாக ஆட் பண்ணினா உங்களுக்கு 134 கிடைக்கும். இது உங்களோட ஆப்டிமம் காஸ்ட். ஓகேவா? ஸோ சிம்பிள். இப்போ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் நீங்கள் கரெக்டாக லிட்டரலி பசில் மாதிரி தான். நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரோ ரிடக்ஷன், ஃபஸ்ட்டு ரோ ரிடக்ஷன், தென் காலம் ரிடக்ஷன், தென் ஆப்டிமம் டெஸ்ட். இந்த ஆப்டிமம் டெஸ்ட்டில் கரெக்டாக உங்களுக்கு 5x5னா 5-0 வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. 5-0 வராட்டி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ரிவைஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்? அன்கவர்டு ஏரியாவில் இருக்கிற லீஸ்ட் எலமெண்ட் எடுத்து அன்கவர்டு ஏரியாவில் சப்ராக்ட் பண்ணணும். தென் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் எல்லாமே அந்த லீஸ்ட் எலமெண்ட் அன்கவர்டு எடுத்துருப்பீங்களா அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு தென் ரிமைனிங் செல்ஸ்லாம் அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? தென் மறுபடியும் ஆப்டிமம் டெஸ்ட். இதே நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். இதில் என்னென்னா இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே யூனிக்ஸ் கிடையாது. அதாவது நீங்கள் எடுக்கிற சில இடத்துல வந்து யூனிக்காக நீங்கள் ஆன்சர் ஷெடியூல் கொண்டு வர முடியாது. ஷெடியூல் யூனிக் கிடையாது, பட் ஃபைனலாக வர ஆன்சர் யூனிக். ஆன்சர் காஸ்ட் வந்து யூனிக்காக இருக்கும், ஷெடியூல் வந்து யூனிக் இருக்காது. சில பேருக்கு வேறு ஷெடியூல் வந்திருக்கும், சில பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஷெடியூல் வந்திருக்கும். பட் ஷெடியூல் வேறு மாதிரி வந்தால் கூட உங்களுக்கு காஸ்ட் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில பேர் ஷெடியூல் மாறுறதுனால இங்கே இருக்கிற ஆப்டிமம் டெஸ்ட்டோட அந்த ஷேடிங் பாயிண்ட்டுமே சில ஷேடிங் ஏரியாவுமே மாறும். ஷேடிங்கில் அந்த ஸ்ட்ரைக் அவுட் ஏரியாவும் மாறும். நீங்கள் அதை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆப்டிமம் காஸ்ட் ஒரே மாதிரி வரும், ஜஸ்ட் ஷெடியூல் மட்டும் மாறுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம்.